பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தை மட்டுமல்ல, நிச்சயமா நடக்கும். தானியேல் புத்தகத்தை நான் எடுத்து படித்து கொண்டிருக்கும் போது அது 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது நான் அப்படியே ஸ்டாப்பாக நின்றுட்டேன். ஏன் அதை நிறுத்தினேன்னு சொன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை ரொம்ப எனக்கு பிடிக்கும். வேதத்தில் நிறைய வசனம் பிடிக்கும். ஒரு குறிப்பிட்ட வசனங்களில் வந்துட்டோம் ரொம்ப விசுவாசத்தோடு எடுத்து வைப்பேன். நான் நிறைய வசனங்களை 1 தீமோத்தேயுல கூட இன்னைக்கு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் படிக்கும்போது எப்படி குடும்பத்தை நடத்த முடியாதவன் என்னுடைய வசனத்தை கொண்டு போதிப்பான்ன்ற மாதிரி ஒரு செய்திகள். இதை படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா குடும்பத்தில் பயங்கரமான கஷ்டம், கடுமையான கஷ்டத்தில் இருக்கப்படும் போதும் இந்த செய்தி உங்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு இடத்துல சொல்லனா எப்படின்னா மனுஷனுக்கு அந்த ஆதிலிருந்து அன்பு குறைந்து போகுது. ஏன்னா ஆதியாகம புத்தகத்தில் படிப்பதை போலவே நீதிமொழி புத்தகத்தில் இருக்கும். நீதிமொழி புத்தகம் படிக்கிற போது தான் தீமோத்தேயுல இது போல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பதில் இருக்கும். இப்போ வெளிப்பாடில் சொல்லுவார் 4:2 ஆதிலிருந்து அன்பை விட்டாயா என்று. அதுபோல தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு ஆதிலிருந்து அன்பு கிடையாதுங்க. அப்போ நான் ஆராதிக்கிற தெய்வம் என் தப்பிக்க வல்லவர். நல்லா பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் விசுவாசிகளை பார்க்கணும் நிறைய பேர் இன்னைக்கு திடீர்னு நான் பார்த்து ஆலயத்து மத்தியில் உட்காந்து ஒருத்தர் பார்த்து என்கிட்ட பேசும்போது அப்படியே அதிர்ச்சி ஆன மாதிரி பார்த்தேன். மரண படைக்கிலேருந்து தேவன் விடுவித்த ஒரு சகோதரி. அது திடீர்னு என்கிட்ட பேசுகிற நோக்கமாக தெரியல. அவங்க ஒவ்வொரு முறையும் என்னிடத்துல வரப்படும் ஒவ்வொரு வித்தியாசத்தோடு வருவாங்க. ஒவ்வொரு பாடு உள்ள உபத்திரத்தை மாட்டின்னு வருவாங்க. தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் விடுவித்து காப்பாற்றி தான் அனுப்புவார். ஆனால் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க ஒழுங்குபடுத்தும்போது வேறு ஒரு ஆலயத்துக்கு போயிடுவாங்க. வேற ஒரு ஆலயத்தில் எங்கள் ஆலயத்தை விட்டு ஒருத்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லி அவங்களை இட்டுன்னு போயிட்டார். நல்லதாக இருக்கட்டுமே அப்படின்னு நானும் கண்டுக்க மாட்டேன். எனக்கு அப்படி நிறைய ஆட்கள் நம்ம சபை நிரம்பி இருந்தது. ஒரு காலத்தில் 2017 போராட்டம், மழை இல்லாத போராட்டம், தண்ணி இல்லாத போராட்டத்தை ஒரு பக்கம், வறுமையின் போராட்டம் மறுபக்கம் இருக்கும்போது சபை நிரம்பி கொண்டு வந்து வாரந்தோறும் சாப்பாடே போடுவோம். 2018ஆம் ஆண்டில் இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா தளம் போட முடியுமாத ஒரு தவிப்பு வருது. ஆமாம், அதுக்கு முன்னாடியே 15 நினைக்கிறேன், நான் தப்பாக சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு போராடி இந்த தளத்தை போட்டு முடிச்சுட்டு 18ல் தின்னூர் பகுதியில் இருக்க ஒரு சிலர்லாம் கூட இங்கே வந்து போனாங்க. இன்றைக்கி கடவுள் சொன்னபடியாக அவங்க பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து, அவங்க மருமகளுக்கு கர்ப்பத்தின் கனி கொடுத்து 3 பிள்ளைகள் அந்த சந்ததியில் பிறக்கப்பட்டு வாரிசு உண்டாக்கி கத்தர் கொடுத்தார். இப்படி நிறைய சாட்சி சொல்லிக்கொண்டே போகலாம். அரக்கோணத்துலேருந்து ஒரு மகளை கொண்டு வந்தாங்க, ரயில்வேல வேலை செய்கிறவங்க. எனக்கு சுகருக்கு இது நிற்குமா நிற்காதா என்று சொன்னாங்க. நீ விசுவாசி கொடுமா தேவனுடைய மகிமை காண்பா என்று தேவன் சொன்னதை போலவே அங்கே சொல்லி ஜெபித்தோம். இன்றைக்கி கர்ப்பம் தெரிவிக்கப்பட்டு குழந்தை பிறக்கப்பட்டு பிறந்த 3ஆவது பிறந்தநாளை முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. இதுபோல் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என் தப்பிக்க வல்லவர் என்ற தேவன். அந்த இடத்துல நான் கேட்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் செய்து என்னையா இவரை கைவிடப்பட்டது போல மனிதன் முதல்ல என்னிடத்துல போனது பெரிய ஆபத்தான காரியம். என்னடா, என் ஆத்துமா அதெல்லாம் செதறி போச்சு. ஏன் போச்சு, எதுக்கு போச்சு என்ற பதில் என்னிடத்துல உண்டோ இல்லை. அவங்க தப்புகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு இடத்துல அகப்பட்டு கொண்டு விடுவித்து வெளியே வந்த பிற்பாடு ஆலயத்தை தான் முதல்ல அவங்க கட் பண்ணி விட்டாங்க. எல்லாருமே ஆலயத்தை தான் கட் பண்ணாங்க. காரணம் இது சபைக்குரிய காரணமா, வேதத்துக்குரிய காரணமா, இல்லை சத்தியத்துக்குரிய காரணமா, இல்லை பிரசங்கம் பண்ணது தப்பா என்று கேட்டால் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அகப்பட்டு மாட்டிக்கொண்ட நிமித்தமாக ஆலயத்தை கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னொரு ஃபேமிலிலாம் ஒரு 13 பேர் எப்படி போனாங்கட்டான்னா, மற்றொரு ஆலயத்துக்குள் நுழைந்து அந்த ஆலயத்துக்கு வர வீட்டுக்கெல்லாம் கடந்து போய் கடன் வாங்கி கொடுத்து, லோன் என்ற ஒரு பேரில் பணத்தை வாங்கி கொடுத்துட்டு கடங்காராக மாற்றி இன்னைக்கு வறுமையில் போராட்டத்தை நிற்கும் போது அவங்க பிள்ளைகளுக்கு கூட சமயத்தில் கூட வேலை வாங்கி ரெடி பண்ணி கொடுத்தோம். இப்போ அவங்க பிள்ளைங்களாம் திருமணம் ஆச்சு, நல்லா இருக்காங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பார்த்தோன்னா குறைஞ்ச 27 பேர் சபையை விட்டு நின்றுட்டாங்க. நின்னதுக்கு காரணம் கேட்கிட்டா பதில் கிடையாது, கீழே குஞ்சிக்கிறாங்க. ஆனாலும் இவ்வளோ பேர் நின்ற பிற்பாடு
இவங்க நிற்கிறது வரப்போகிற காலத்தில் எனக்கு கத்த நல்லா ஆசீர்வதித்த நிறைய காணிக்கைகள். ஏன்னா சென்னை பட்டணத்தில் நிறைய ஊழியங்கள் எங்களுக்கு, அந்த ஊழியத்தில் தடுமாட்டமெல்லாம் இருந்தது. 2019க்கு பிற்பாடு இங்கே வந்து மெல்ல 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 என்னாச்சுங்க, வறுமை வருது தெரியாதே போச்சு. நிலத்தில் பயிர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூலையாக வருது தெரியாது இல்லையா. பாதி வந்து பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். முக்காவாசி வரும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். முழுஷாவே நீ கையை விட்டு எல்லாம் போனது போல் வறுமையில் வைக்கிறேன். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு உதவியை அனுப்புகிறாரு. பட்டாராமில் என் மகள் ஒரு சின்ன உதவி அனுப்புது. அதுபோல் 2 மகள். அவங்க இடங்கள்லேருந்து வரக்கூடிய பேச்சுகள் வேறு. என்ன அது வறுமையில் வரும்போது தான் எல்லாரையும் ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா. இந்த வறுமையில் உள்ளவங்ககிட்ட தான் நான் பேசுவேன் நல்லா. அந்த நல்லா பேசுறது கூட சிலர் எடுத்துக்கிற முறைகள் தவறானதாக இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் பார்த்தேன் இந்த ஆண்டு நிறைவு முடிவு முன்பே அவங்கள உயர்ந்த அடைக்காலத்தில் கர்த்தர் வைப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்ராக் மேசாக்கு விடுவிக்கப்பட்டது எப்படி என்று சொன்னால், எத்தனை மாரி போராட்டங்கள் வந்தாலும் ஜெபிக்கக்கூடாதபடி எனக்கு கூட இந்த இடத்துல இந்த ஆலயத்தை இடித்து தள்ளப்பட்டவங்க தான் மாந்திரிகத்தில் முன்மாதிரியாக இருந்து செய்கிறாங்க. எனக்கு பல தடவை அந்த தரிசனத்தை கொடுத்தாரு. அதுக்கு ஒத்த வயசுகளும் எனக்கு வெளிப்படுத்தினார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாளுக்கு செய்ய முடியும். ஏன்னா சில வசனங்கள் நல்லா என்னாங்க 23 படிக்கப்படும் போது, அப்போது அந்த வசனத்தை படிக்கப்படும் போது யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, அப்போது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் கிடையாது. அப்போ எனக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது. கடவுளை அதை பார்த்து கொள்ளுவேன். உமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களும் வாக்கியாத போகும். அது ஏசாயா 54:17. அப்போ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சாத்ராக் மேசாக்கு எப்படி விடுவித்தாங்கன்னா, அங்கே ஜெபிக்கிற மனுஷனுக்கு விரோதமாக ஜெபிக்கக்கூடாத ஒரு பிரச்சனை உருவாகும். இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் பிரச்சனை உருவாகும், ஜபத்தை விட்டுருந்தீங்க. பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப சகோதரியாக இருக்கலாம், நீங்கள் ஜபத்தை விடாதீங்க. ஒரு மகளை கொடுத்து எங்கள் கிராமத்தில் அவங்க வீட்டுக்கு திடீர்னு போய் ஜெபித்தேன். இந்த மாதம் நினைக்கணும் இல்லை போன மாதமாக தெரியாது. வீட்டில் உட்காந்துருந்தேன். அவங்கள வண்டி எடுத்துன்னு கொடுக்குறேன்னு நினச்சாங்க. அவங்க வண்டி கொடுக்க போகல. அவங்க வண்டி நான் 1 மாதமாக வச்சுருந்தேன், கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு வண்டி இல்லை, அதான் உண்மை. முன்ன வண்டி எனக்கு கிடைக்கல, நான் கொடுத்துட்டேன். அவங்க வாங்கின வண்டி 1.5 மாதமாக வச்சுன்னு கூடாது இல்லையா. அதாவது கடந்த மாதத்தில் 5ஆம் தேதி 6ஆம் தேதி எனக்கு வண்டி கொடுத்தாங்க. 8ஆம் தேதி நினைக்கிறேன் வண்டி கொடுத்தாங்க. இது வரைக்கும் வச்சுருந்தேன், கொடுத்துட்டேன். என் வண்டி இன்னும் ரெடி ஆகலை. வண்டி ரெடி ஆகினாலும் பணம் கொடுத்து வாங்குறவளுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. அதனால் விட்டுட்டேன். எப்போ கிடைக்குதா. ஆனால் நடப்பயனே நடக்க முடியல, ஊழியத்துக்கு போக முடியல. அப்போ ஜெபிக்க போகும்போது அவங்க வண்டி கொடுக்குறேன்னு நினச்சாங்க. அந்த வீட்டில் ஜெபிக்கிறேன். ஜெபித்துட்டு சொல்கிறேன், அந்த மகளுக்கு தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாருன்னு கடவுள் பேசுகிறாரு. திட்டமிட்டு ஜெபித்து வேறு ஒரு குடும்பத்தை கடந்து போகிறேன். ஃபீஸ் கட்ட முடியாது தவிக்கிறாங்க. அவங்களும் ஃபீஸு கட்டிட்டேன்னு வந்து சொன்னாங்க. இப்படி எதிர்பட்டு மனதில் ஏவுதல் இருந்து கடந்து போவேன். இன்றைக்கி சிலர்லாம் அது விரும்பலை, கூப்பிட கூட விரும்பலை. ஏன் விரும்பலைன்னு சொன்னால், அவங்களுக்கு இதயத்தில் ஒரு வாஞ்சை வந்துச்சு. அதை போயிட்டு உள்ளே புகுந்து வேணான்னு சொன்னாலும் ஏற்றுக்கூடாது. சில விஷயத்த ஒரு பையன் தப்பு பண்ணுவான், வேணாம் தம்பி இது தப்புன்னு சொன்னவன் ஏற்றுக்குவான், ஏற்றுக்க பண்ணவே மாட்டான். அவன் கடந்து போய் அதனால் அவமானப்பட்டு பிரச்சனைப்படும் போது அவன் திரும்பும் போது சொந்தமானால் அவன் முழுமையாக திரும்பி வரும். நிறைய பேர் அப்படி தான் போயிட்டாங்க. தன்னை சொந்தமாக சுயநலமாக கடவுளுக்கு தான் நம்ம செய்கிறோம், யாருக்கு செஞ்சான்ற அளவுக்கு பேசினாங்க. இப்போ அந்த செய்தி என் காதுக்கு வருது, நான் விட்டு விலகிட்டேன். அப்போ வரலன்றதை நீங்கள் சொல்லக்கூடாது. கூப்பிட்டீங்களான்னு கேட்டால் பதில் கிடையாது, யாரும் கூப்பிட்றது கிடையாது. அப்படியும் கூப்பிட்டாலும் சென்னை பகுதியிலேருந்து ஒரு செய்திகள் ஏற்படும். என்னை பார்த்து அவங்க கேட்டாங்க, ஐயா எங்களை கொடுத்து தான் செய்தி கேட்டாங்க. அது பொதுவாகவே என்னை திண்ணனூர்லேயும் அது தான் கேட்டாங்க. ஏன்னா என்னை அழைத்த அழைப்புகள் அப்படி, அழைத்த அழைப்பு அப்படி. பாருங்க, ராஜாக்கள் புத்தகம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை நீங்கள் படித்தேன்னா 18ஆம் அதிகாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்டவர் அழைக்கப்படுகிற விதமே வேறு, ஆண்டவர் ஜெயிக்கப்படும் நடக்கிற அதிசயங்கள் வேறு. 1 ராஜாக்கள் 17, 1 ராஜாக்கள் 18 இதெல்லாம் நீங்கள் படிச்சு, நான் ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினியாக இறங்கும். அநேக பேர் நிற்பாங்க, பட்சித்து போடும். அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு தேவன் கொடுத்த சாத்ராக் மேசாக்கு சொன்னது போல் சில கட்டளைகள் வந்தது. இந்த கிராமத்தில் கூட எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, ஆரம்ப ஸ்டேஜில் ஆலயத்தை நடத்தக்கூடாதுன்னாங்க. அதுபோல தான் சாத்ராக் மேசாக்கு ஜெபிக்கக்கூடாது ஒரு கட்டளை. ஜெபிக்கக்கூடாது, ஜெபித்தா அவங்கள அக்கினியில் போடணும். அதை பற்றி அவங்க கவலைப்படவும் இல்லை.
நானும் அதை பற்றி இது வரைக்கும் வறுமையின் போராட்டம், அடுத்த வேலை உணவுக்கு கூட ஒரு பிரச்சனை தான். அத்தனை பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நான் செய்தி எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க நல்லவர், நீ விசுவாசித்தா உனக்கும் அந்த வசனத்துக்கு உறுதியாகும். இதுதான் தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அந்த தேசத்தில் ஒரு கட்டளை பிறகுது. இந்த குறிப்பிட்ட காலத்தை நீ பணிந்து கொள்ளணும். அப்படி மீறி செய்தால் உங்களை அக்கினியில் போடப்படும் போது, அப்படி போட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை விடுவிப்பார் போது 7 விதமான அக்கினியை கொளுத்து அது நடுவில் போடப்படும் போது, அங்கே தானியேல் புத்தகத்தை 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கப்படும் போது, போட்டது 3 பேர், தப்பித்து வெளியே வரும்போது 4 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நாட்டின் ராஜா அவர் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் என்று சொல்லக்கூடியதாக தேசத்தில் ஒரு அதிபதியாக தேவன் இருக்கிறார். இனி கஷ்டப்பட்டிருக்கலாம், அத்தனை பேர் உன்னை சோதனைக்கு உண்டாகி பார்க்கலாம், அநேகர் வேதனைக்கு உண்டான பேச்சு பேசலாம், எதை கொடுத்து கவலைப்படாது. இன்னைக்கு கஷ்டம் வரும்போது தான் கட்டின கணவர் கூட நம்மளை ஒரு குறை சொல்லிடுவோம். எத்தனை பேர் வாழ்க்கையில் சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு தாயும் பிள்ளையை போல, தகப்ப மகளை போல இந்த குடும்பம்லாம் வறுமை என்ற கோட்டுக்குள்ளே கடந்து போகும்போது அந்த தவறான பேச்சுகள் மத்தியில் ஒரு நாட்டின் ராஜா என்ன சொன்னான்னா, நீங்கள எந்த ஒரு இதுவும் வெள்ளுடைமையும் பொண்ணுடைமையும் எதுவுமே எடுத்து ஆராதிக்கக்கூடிய ஒரு கட்டளை பிறந்தாலும் சாத்ராக்கு மேசாக்கு ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அது ஒரு இருப்பான் இல்லையா, கிராமத்துக்கு ஒருத்தருப்பான், வீட்டுக்கு ஒருத்தருப்பான், ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தருப்பான், ஒரு எல்லா இடத்துலையும் ஒருத்தருப்பான், கிறிஸ்துக்கு விரோதமாக குற்றம் சமைத்து கொண்டே இருப்பான். ஆனால் அவனால் அந்த நன்மை செய்ய முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி படிப்பில் பெரிய இடமா இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய நான் பார்த்தேன். இன்றைக்கி ஆனால் சென்னை கொடுத்து ஒரு சிலருக்கு செய்தி கூட அனுப்புனேன். சென்னையில் எப்படி வந்தது இல்லையா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி வந்தது, அப்போ ராயபுரத்தில் எப்படி வந்தது, ராயபுரம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவை கொடுத்து எடுத்தப்பட்டு பார்த்துன்னு கொண்டிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. முதல் ட்ரெயினை விட்டது ராயபுரம் தான், அப்புறம் தான் சென்ட்ரல் வந்தது. அப்போ இதை கொடுத்து அப்போலேருந்து தெரியும், இருந்தாலும் அதை கேட்கும்போது ஒரு புதுமையாக இருக்கும். ஒரு சிலருக்கு அனுப்பணும்னு வச்சிங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்தவங்க ஒன்று முதல்ல என்ன பண்ணாங்கன்னா மருத்துவமனையை உருவாக்கினாங்க. அநேக வெள்ளைக்காரங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு வெளிநாட்டு வெள்ளைக்காரன் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டாயத்தில் அடிமைப்பட்டிருந்த நம்ம ஜனங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து கிறிஸ்துவத்தின் சுவிசேஷமாக முதல் ஆரம்பிக்கப்பட்டு தான் இன்றைக்கி வேலூரில் இருக்கிற பெரிய மருத்துவமனையும். இன்றைக்கி இது சென்னையில் இருக்கிற அநேக இடங்களில் மருத்துவமனை பார்த்தா ஜிஹெச் மருத்துவமனைக்கு பேர் வேறு, அந்த மருத்துவமனை கட்டப்பட்ட ஸ்டைல் வேறு இல்லையா, ஸ்டான்லி மருத்துவமனை வேறு. அப்போ அந்த இடத்து கட்டப்பட்டது வேறு. அது பின்னாடி தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி தான் முதல் ரயில்வே ஸ்டேஷனு. அப்போ இதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த வெள்ளைக்காரங்க வந்து என்ன பண்ணாங்க, நிறைய நன்மைகள் செய்தார்கள், பல நன்மைகள் செய்தார்கள். அப்போ அதை முதல்ல என்ன பண்ணாங்க, அவங்க கல்வியில் முதல்ல மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க, 2வது கல்வியை கொண்டு வந்தாங்க, 3வது மனிதன் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொள்ளலான்னு கல்வியை தெரிஞ்ச பிறகு பார்த்தா மனுஷனுக்கு மனமாற்றம் உண்டாகுது, குணமாற்றம் உண்டாகுது, சத்தியத்தை படிக்கிறான், எப்படி வாழணும் என்று புத்தி தெரியுது. இன்னைக்கு எத்தனையோ குற்றம் பார்க்கலாம், பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை எத்தனையோ ஊழியக்காரை பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர் அநேகர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு சிலர் தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் பேரும் சொல்லுங்க, சிலர் வந்து இங்கேயே தங்கி இல்லையா, இன்னைக்கு ரிப்பன் பில்டிங்னு சொல்கிறோம்னா அதுக்கு பேர் வேறு, ஒரு சிலருக்கு அனுப்பியிருக்கிறேன். இன்னைக்கு ஜிஹெச் மருத்துவமனைக்கு ஒரு பேர் உண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் ஜிஹெச் மருத்துவமனை சொல்கிறாங்க கேட்டால் இல்லை. அப்போ ரிப்பன் பில்டிங்கு ஒரு பேர், பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பேர். இதெல்லாம் எப்படி ஆச்சு? எல்லா தமிழ் மக்கள் எங்கே வந்து சேர்ந்தாங்க? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அநேக பழைய பொருள்கள்லாம் விற்கக்கூடிய இடம் இதுக்கு நடுவில். இப்படி நிறைய இடங்களை சுற்றி 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 ஸ்டான்லி, ஜிஹெச், பூக்கடை இதை கொடுத்து நிறைய இன்னைக்கு உட்காந்து பார்த்து கொண்டிருந்தேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள், இந்த உலகத்தை கொஞ்சம் ஒத்து பாருங்கள். கடவுள் நடத்தி வந்த விதங்கள், அந்த கல்வியில் சிறந்த பிள்ளைகளாக, ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா படிங்க, நல்லா படிங்க, அதான் நல்லது. இந்த உலகத்தில் என்ன நீ மேன்மை அடையணும்னு சொன்னால் நிச்சயமாக கல்வி வேணும். இந்த கல்வி மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கடவுள் எந்த காலத்திலும் உனக்கு கீழே தள்ளாதபடி உயர்த்து நிலைமையில் வைப்பார். உன் கல்வி உன்னை சிறப்படுத்தும், சீர்படுத்தும். இந்த கல்விக்கு ஒரு மாற்றம் அடைந்து நல்ல ஜெபிக்கிறவர்களை வந்து ஜெபிக்கக்கூடாதுன்னு போது அங்கே பார்த்தோன்னா சாத்ராக் மேசாக்கு விடுவித்து தேவன் உயர்த்தி வச்சதை போல நீங்கள் பாருங்கள், அந்த கடைசி வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வசனத்தை கடைசி முடிக்கும் போது அந்த தேசத்துக்கு அவங்க என்ன பண்ணுறான், விசாரிப்புக்காரனாக போடுறாங்க. இன்னைக்கு உங்கள் தேசத்தில், இந்திய தேசத்துக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ இல்லை கர்நாடகாவோ ஆந்திராவோ உன் கல்வி உன்னை மேன்மையில் கற்று வைப்பார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க,
அவள் படிக்காதவர்கள் தான் எத்தனை பேர் மேன்மையாக அந்த காரணம். அந்த காலகட்டத்தில் அந்த கல்வி சரியானது. இன்றைய காலகட்டத்தில் கல்வி ஒரு முதலிடமாக இருக்கணும். நீங்கள் பண்ணுங்க என்று சொன்னால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்கள் எத்தனை பேர் அக்னி போன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை விலக்கி காப்பார். இதுதான் தானியேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எனக்கு தப்பிக்க வல்லவர். உனக்கு விசுவாசம் இருக்கா? இதுதான் தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20 காலங்களும் சமயங்களும் கர்த்தர் மாற்றினால் அதில் ஒரு வழி கல்வி. உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தின என்று சொன்னால் கல்வியை பற்றி கொள்ளுங்க. வேதத்தை நல்லா படிங்க. படிக்க படிக்க கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஊழியக்காரர்களை கொடுத்து தவறாக சிந்திப்பதும் தவறாக அந்த கண்டிப்பதும் இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தா இத்தனை ஏழை. எனக்கு நான் சொன்னேன் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். ஒருவர் ஏழை என்று சொல்லுவேன். நான் மருத்துவமனைக்கு கடந்து போனாலும் இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கடந்து போனால் சில ஏழைகளை பார்த்து நானே அவங்களுக்கு ஏதாவது ஆக அந்த ஏழை காட்டியும் அடிமட்டத்தில் ஒருவன் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த ஊழியக்காரன் தான். என்ன தான் நான் சொல்லிக்கேன், என்னை காட்டியும் இன்னொருத்தர் இருக்கார் என்று சொல்வதை காட்டியும் எனக்கு இருக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இந்த செய்தி எடுக்கிறேன்னா நிச்சயமாக நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவித்து உயர்த்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கும் இருக்குது என்று சொன்னால் இந்த மாதம் முடிய முன்பே கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய போகிறார். ஒரு அடையாளத்தை செய்ய. யாரையும் நம்பாதீங்க. நாசு சுவாசத்தை நம்பாதீங்க. ஆமாம், ஏசாயா 2:22 இருக்கும். நாசு சுவாசம் உள்ள மனிதனை நம்பாத. இன்னைக்கு நம்புறாங்க இல்லையா? நீங்கள் மனிதன் எங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம். இன்னைக்கு செய்தியில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மகனாலே இந்த மகளாலே இந்த மகன் பாதிக்கப்பட்டான், வறுமையில் விழுந்துட்டான், கஷ்டத்தில் விழுந்துட்டான், இந்த மகனால் இந்த பொண்ணு மாட்டிக்கொண்டது. இவைகளை விட்டு வெளியே போய் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கனத்துக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து என்று சொன்னால் நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போவாது. அப்படி தான் சகாரியா 9ஆம் அதிகாரம் பாட்டா சொன்ன நிச்சயமாக இல்லை. நான் ஆராதிக்கிற தேவனை தப்பிக்க வல்லவர் என்று சொன்னால் நிச்சயமாக முடிவு உண்டு. நீதிமொழி புத்தகத்தில் 23:18 சொல்லுவார், நிச்சயம் முடிவு உண்டு. நம்பிக்கையுள்ள சில அரணுக்கு கண்டிப்பாக நன்மைகளை அதில் நீதிமொழியில் இருக்கும். நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கும். நீதிமொழியில் எப்படி இருக்கும், சகாரியால் அப்படி இருக்கும். நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்பி தானியேல் புத்தகத்தில் இருக்குது இல்லையா? அப்போது நிச்சயமாக முடிவு உண்டு. நீதிமொழி புத்தகத்தில் இருக்குது இல்லையா? அப்போ தேவனிடத்தில் நம்ம திரும்பணும் இல்லையா? நம்ம திரும்பாமல் எந்த வெற்றியும் பெற்றுக்கொள்ள முடியாது. பார்க்குற அன்பு சகோதரமே, நிச்சயமாக முடிவு உண்டு என்ற நீதிமொழி புத்தகத்தில் 23:18 படி நிச்சயமாக நம்பு. சாத்ராக்கு மேசாக்கு அத்தனை சூழ்நிலை ராஜாவின் கட்டளையே மீறி 7 விதமான அக்கினி ஜோலியிலிருந்து விடுவித்து அதே தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றினார் என்று சொன்னால் அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, அவன் தேவன் மேலே வச்சிருக்க அழிவில்லாத அந்த அன்பு தான் சகல பிரச்சனையும் மாற்றி போட்டோம் இல்லையா? அப்போ திருமணம் இல்லை, நம்பிக்கைக்குள்ள சில அரணுக்கு திரும்ப ரெட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த செய்தி கேட்டுக்கும் போது திரும்பி பாருங்க. ரெட்டிப்பான வேலை வாய்ப்புகள், உன் படிப்புக்கேற்ற வேலை, படிக்க போகிற நல்ல ஒரு எக்ஸாமில் வெற்றி பெற போகிற குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்துக்காக நீ ஜெபித்துப்பாரு. எத்தனை காய்ச்சல் தெரியுமா? இன்னைக்கு லேவியா 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி எரிபந்தமான கேச்சல் அப்பாவுக்கு 3:5 இல்லையா? அக்கினி ஜோலியான ஜுரம் மார்க் 1:31 படி பேதுரு மாமிக்கு அந்த பலவீனம் தான். பழைய ஏற்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எரிபந்தமான காய்ச்சல். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாந்தி எடுக்கிறாங்க, எழுந்துக்க முடியாத விழுந்துடுறாங்க. இன்னைக்கு காய்ச்சல் அத்தனை பேரும் விடியப்படமும் சுகபலத்தோடு இருப்பாங்க. இதை பார்த்தா லேவியாவுக்கு ரொம்ப பயங்கரமாக்கும். கண்கள் பூத்து போகுமா? என்ன பண்ணுவான்? நம்முடைய வருமானம்லாம் அந்நியருக்கு தான் சாப்பிடுவான்னு சொல்லி முடிவிப்பார். அதுக்கு முன்னாடி எரிபந்தமான ஜுரத்தையும் கொடுப்பேன்றாரு. எப்படானா சத்தியத்தை விட்டு விலகி போனேன் என்று சொன்னால் லேவியாகும் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனப்படி நீ அனுபவிப்ப. சத்தியத்துக்குள்ளே நீ இருந்த என்று சொன்னால் எரிபந்த காய்ச்சல் அப்பாவுக்கு 3:5 இந்த இரவு அக்கினியாக இறங்கி உன் ஜுரத்தை விட்டு விலகுவார். இந்த செய்தி கேட்கும்போது உனக்கு ஜுரமே இருக்காது, உன் குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது, பாடே இருக்காது, எல்லாத்தையும் விலைக்கு கத்தர் காப்பார். கடன் தொல்லையில் இருக்கிறியா, இன்னியோடு விடுவிக்கப்பட்டேன் என்று பல ஒத்தாசுகளை கத்தர் அனுப்ப போகிறார் இல்லையா? பேதுருடைய மாமி வீட்டுக்குள்ள படுக்கும். பேதுரு ஊழியம் செய்து கொண்டான். அவருக்கு நீ ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக, அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீ இருந்த என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கடந்து போய் பேதுரு மாமியை குணப்படுத்தினது போல உங்கள் குடும்பத்தில் விடுதலையாக
எல்லா விதமான காரியத்திலும் விடுதலை பண்ணி உயர்த்த போகிறார். நல்ல செய்தி யாரை நம்பிக்கொண்டிருந்தியோ அங்கிருந்து உனக்கு வர செய்தியால் நல்ல செய்தியாக இருக்கும். அது விசுவாசத்தோடு நம்பு இல்லையா. சுயநலமா சிலர்லாம் நம்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக சிற்பந்தத்தை நம்புவாங்க. வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை குறித்து வாழ்க்கையில் நம்ம எது போனால் உயர்ந்த இடத்துக்கு போவோம்னு நினச்சிப்பாரு. உயர்ந்த இடமா நல்ல வேலையை சாத்ராக்கு மேசாக்கு கொடுத்தது போல கத்தர் உன்னையும் கொடுப்பார், உன்னையும் உயர்த்துவார், உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நாளை மறுநாள் ஒரு செய்தி அனுப்புவேன், என் சாட்சி ஒன்றா விரும்பினா அனுப்புவேன், இல்லை விட்டுருவேன். ஏன்னு சொன்னால் இனி செய்தியே கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கும் போதெல்லாம் நிறைய பாதிப்புன்னு ஃபோன் எனக்கு வருது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமயத்துக்கு மட்டும் தூரத்துக்கு நான் தேவன் என்று சொன்ன தேவன் அப்படி தான் சொல்லுவாள். எருமையால் நல்லா அழகாக இருக்கும். அந்த எருமையா தீர்க்க சம்பவம் 23:23 படி சமயத்தில் மட்டும் தூரமாக இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, என் சகோதரனை பாதிக்கப்பட்ட என் மக்களுக்கு வசனத்தையும் வல்லமை அனுப்பி தேவதூதர்கள் அனுப்பி கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பார். நிச்சயமாக விடுவித்து சாட்சி சொல்லுவீங்க. நீங்கள் ஆலயத்தை கடந்து போங்க, கர்த்தர் மேலே மேலே ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பெரிய கேஷம் பிதா. ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த செய்தியெல்லாம் நீ கேட்டீரப்பா. இறங்கி இதயத்தை திறந்து ஆசீர்வதித்து எங்களை எல்லாரையும் உயர்த்தி நாமத்தை மகிழப்படுத்தி பெரிய கேஷம் பிதா. ஆமாம்.